குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீட்டு மனை அல்லது நிலம் வாங்கும் பொழுது அதனுடைய பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, அதனுடைய புலப்படம் இதெல்லாம் நம்ம எப்படி ஆய்வு செய்யணும், அப்படி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆய்வு செய்யறதன் மூலமாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய அந்த நிலமோ அல்லது வீட்டு மனையிலையோ எந்த விதமான சட்ட சிக்கலும் வராமல் பிற்காலத்தில் நம்மை நாமளே காத்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் ஒரே வீடியோவில் சரி பண்ண முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த நிலத்தை வாங்கினதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுறதை விட நீங்கள் நிலத்தை வாங்குவதற்கு முன்பே விழித்து கொள்வது மிகவும் நல்லது. சரி வாங்கிட்டோம் பார்த்துக்கலாம், இல்லைனா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஏதாச்சும் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ நான் ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து காமனான ஃபேக்டர் தான். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம அடிக்கடி அதை அப்டேட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பட்டா உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய மெய்த்தன்மையை நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் பட்டாவாக இருந்தால் அதை நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய இணையதளம் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட வீடியோஸ்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கோம் எப்படி அந்த பட்டாவை வந்து நம்ம சரி பார்க்கறது அப்படின்ட்டு. அந்த எண்ணை வந்து நீங்கள் உள்ளீடு செய்வதன் மூலமாக அதை வந்து நீங்கள் ஒப்பிட்டு சரி பார்த்துக்க முடியும். அது ஒரிஜினல் பட்டா தானா, இடம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஒருவேளை மேனுவல் பட்டாவாக இருந்தாலும், நத்தம் பட்டாக்கு இப்போவும் ஆன்லைனில் வந்துருச்சு, இருந்தாலும் ஒரு சிலர் மேனுவல் பட்டா வச்சுருப்பாங்க. அந்த மேனுவல் பட்டாவாக இருந்தாலோ அல்லது டிஎஸ்எல்ஆர் டவுன் சர்வே பட்டாவாக இருக்கும்போது அதை சம்பந்தப்பட்ட அரசினுடைய அலுவலகம், அதாவது வட்டாட்சியர் அலுவலகமாக தான் இருக்கும். அந்த அலுவலகத்துக்கே போயிட்டு இது உண்மையாகவே சரியாக தான் இருக்கா அவங்க அப்படின்ட்டு நீங்கள் சரி பார்க்கணும். இல்லைனா நீங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்றும் சரி பார்த்து கொள்ளலாம். அடுத்து பட்டாவில் எப்போவுமே கீழே இருக்க, இப்போ நம்ம கீழே சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் பட்டாவிலையும் அந்த கிரைய பத்திரத்துலையும் எல்லாமே சரியாக பொருந்தி போகுது அப்படின்னு பார்க்குறோம். பட்டாவிலும் பத்திரத்திலையும் ஒரே பெயர் தான் இருக்கா, அந்த நபருடைய பெயர் ரெண்டு இடத்துலையும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பெயரில் ஏதாச்சும் எழுத்து பிழை இருக்கான்னு பார்க்கணும், இருந்தால் அதை நீக்க சொல்லணும். அடுத்து ஒரு நபர் இரு பெயர்கள், இப்போ ஒரு சிலர் வந்து முனுசாமி என்கிற முனியன், கந்தசாமி என்கிற கந்தன், அந்த மாதிரி ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிழையெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஒரு வேளை பிழையாக இருக்குன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான பெயர்கள் இருக்கணும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஒன்றுத்தில் முனியன் ஒன்றுத்தில் முனுசாமி இருக்குன்னா அதை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி சரி பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து பட்டாதாரியினுடைய தந்தை இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பெயரில் ஏதாச்சும் பிழை அதில் காண்பிக்கப்படுதா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சர்வே எண், உட்பிரிவு எண் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து புஞ்சை நஞ்சை அப்படிங்கிறது நிலத்தின் தன்மை சரியாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, கிராம நத்தம் இந்த மாதிரிலாம் சரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். நிலத்தினுடைய அளவு, அதாவது எல்லாமே வந்து பட்டாவில் மெட்ரிக் அளவு முறையில் இருக்கும். பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவின் முறை சென்ட்டில் எழுதியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அடி கணக்கில் சதுர அடியில் எழுதியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதை நேரில் சென்று அதை அளந்து பார்த்து அதை மெட்ரிக் முறையில் கன்வெர்ட் பண்ணி அது பட்டாவிலும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த பட்டா கிராம நத்தம் பட்டாவாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும்னா, கிராம நத்தம் பட்டா இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு, கரெக்ட், அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு சிலர் இன்னமும் அதை வந்து கிராம நத்தத்தில் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு தவறுலாம் நடந்திருக்கு. நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் உங்கள் கையில் இருப்பது தூய பட்டாவா தோராய பட்டாவான்னு பார்க்கணும். சப்போஸ் தோராய பட்டா அவங்க கையில் வச்சுருந்தா அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, அதனுடைய அளவில் எதிர்காலத்தில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்பி நீங்கள் அந்த இடத்த வாங்கக்கூடாது. ஸோ தோராய பட்டாவை சப்போஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை எதிர்த்து அந்த அலுவலகத்தில், வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ கிராம நிர்வாக அலுவலர்கிட்டையோ யாராவது மனு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் நேரில் போய் கள விசாரணை பண்ணணும். என்ன இந்த இடத்த வாங்கினா போதும், யார் போயிட்டாங்களா பேசுறது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது உங்களை பிற்காலத்தில் பாதுகாக்கும். இந்த மாதிரி நீங்கள் கள விசாரணை செய்கிறது. ஒருவேளை அது தூய பட்டாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது இறுதிப்படுத்தப்பட்ட பட்டா, அது சரியான பட்டா. அடுத்து பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டாவாக இருந்துச்சுன்னா, டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டவுனில் பெரும்பாலும் இது எங்கே இருக்கும்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதிகளில் தான் இந்த பட்டா வழங்கப்படும். சில இடங்களில் கணினிமயமாயிருச்சு, சில இடங்களில் மேனுவலாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற நிலம் ஒரு சில காலத்துக்கு முன்னாடி தான் அது வந்து கிராமத்திலேருந்து நகராட்சியோடு இணைத்திருக்காங்க. இப்போ நிறைய அரசினுடைய அரசாணைக்கிணங்க ஒவ்வொரு கிராமத்தையும் அந்தந்த மாநகராட்சி நகராட்சியோடு சேர்க்கிறாங்களே. அப்படி பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்னா ரீசர்வே நடக்கும். அப்படி ரீசர்வே நடக்கும்போது அந்த ரீசர்வே எண், வார்டு, பிளாக் நம்பர் இதெல்லாம் மிக சரியாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த இடத்துல நீங்கள் போய் இடம் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தெளிவாக அங்கே போய் நின்று கள விசாரணை செஞ்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் போங்க நேரில். அடுத்தவங்க மூலமாகவோ, தேர்ட் பார்ட்டி மூலமாகவோ, புரோக்கர் மூலமாகவோ, ரியல் எஸ்டேட்காரங்க மூலமாக தயவு செஞ்சு நம்பாதீங்க.
அவங்க எப்போ விற்கிறது, பணம் எப்போ கையில் வாங்குறதுன்னு தான் பார்ப்பாங்க. அடுத்து ஒரு சில பட்டாவினுடைய பின்புறம் வந்து அதனுடைய அளவுகள் வரைஞ்சிருந்தா அந்த அளவுலாம் சரியாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அவங்க வந்து வரைபடத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த பட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி அந்த அளவு சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்து இந்த அசைன்மெண்ட் பட்டா, ஒப்படை பட்டா, ஏடி பட்டா, இலவச பட்டா, இந்த மாதிரி பட்டாலாம் இருக்கிற நிலத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டாவின் மூலம் அரசு வந்து நிலத்தை வந்து ஒப்படைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பட்டாவில் என்னெல்லாம் கண்டிஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 7 வருஷமோ நீங்கள் வந்து அந்த நிலத்தை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம். அது அப்படிப்பட்ட பட்டாவாக இருந்தால் நீங்கள் அத்தனை வருஷத்தை தாண்டிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு சில பட்டாலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த சாதியினர் தான் விற்கவோ வாங்கவோ முடியும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த கண்டிஷனையும் நீங்கள் அந்த பட்டாவை பார்க்கும்போதே போயிட்டு அதை விசாரித்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான கேட்டகரியில் இந்த பட்டாவானது வருதா அப்படின்னு வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் பட்டாக்களை வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நிலம் வச்சிருக்கிறவருடைய பெயரில் யூடிஆர் பட்டாவில் பெயர் ஏறி இருக்கும். ஸோ மேற்படி யூடிஆர் பட்டா எடுத்து வந்து உங்களிடம் விற்பனைக்கு வந்தால் அதை தீவிரமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு சிலர் வந்து அங்கே யார் வசித்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல யூடிஆர் பட்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு நபர்கிட்ட அதுக்கான பட்டா டாக்குமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா யூடிஆரில் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் கூட நிறைய பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அனுபவத்தின் அடிப்படையில் பட்டா கொடுத்த இடத்துக்கு அவங்க வேற யாருன்னா ஒரிஜினலாகவே பட்டா வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இலவச பட்டா கவர்மெண்ட் கொடுத்துருக்கும், ஆனால் அதை அரசினுடைய கணக்கிலேயே ஏற்றாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்போல்லாம் வந்து அரசினுடைய கணக்கில் ஏற்றப்படும் அப்படின்னு நீங்கள் நேரில் போயிட்டு அந்த அரசு அதிகாரியை நீங்கள் மீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது அரசு கணக்கில் ஏற்றாமல் போயிட்டாங்கன்னா அது புறம்போக்கு நிலமாக மாறிவிடும். அதனால் உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒருவேளை இந்த இலவச பட்டா வந்து கிராம கணக்கில் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா அது பதிவுத்துறை வழிகாட்டியில் வந்து என்ன மதிப்பு பதிவேட்டில் வந்து ஏறிடுச்சா, இந்த வழிகாட்டி மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அதனோட பதிவேட்டில் இதனோட வேல்யூவை ஏற்றிருக்காங்களா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து வாங்கும் இடம் கூட்டுப்பட்டாவில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, கூட்டுப்பட்டாவில் இருக்குன்னா வெரி சிம்பிள். அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் அத்தனை நபரையும் நீங்கள் பெரும்பாலும் வரவழைச்சு கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தனிப்பட்டா வாங்கிட முடியும். சப்போஸ் நீங்கள் கூட்டாவே வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அதில் யாராச்சும் ஒரு பட்டாக்காரர் விவசாய கடனோ உரக்கடனோ டிராக்டர் கடன் எதனா வாங்கியிருந்தா அந்த நபரையாச்சும் அட்லீஸ்ட் கூட்டு வச்சு நீங்கள் கையெழுத்து வாங்க வேண்டும். சப்போஸ் இப்போ இதில் யாருமே வந்து உங்களுக்கு கையெழுத்து போடலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கூட்டாகவே பொதுவாக இப்போ 5 பேர் இருக்கிற இடத்துல ஒரு நபர் மட்டும் என்னோட பங்குவை பொதுவில் 5/5 ஒரு பாகத்தை நான் விற்கிறேன்னு நீங்கள் எழுதி வாங்கிட்டா நாளைக்கு நீங்கள் வாங்கின இடம் எந்த சைடில் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. மொத்தம் 1 ஏக்கரால் 5ல் ஒரு பங்கு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் தெளிவாகும். அதனை தவிர்க்க முழுவதுமாக நீங்கள் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றிக்கொள்வது தான் நல்லது. அதற்கு அனைவரையும் அழைத்து கையெழுத்து வாங்கி கொள்ளுங்கள். அடுத்த சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, புலப்படம் பற்றி அந்த இடம் வாங்கும்போது நீங்கள் கவனிக்கணும். பட்டா எப்போவுமே வந்து வெளியே வந்து சுற்றி வர டாக்குமெண்ட் பட்டா தான். நம்ம எல்லார் கையிலும் பட்டா இருக்குன்னு சொல்லுவோம். இதை கிராம கணக்கு எண் 10ல் இவங்க என்ன பண்ணுவாங்க, சிட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சிட்டாவில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகுதா, அந்த சிட்டாவில் இருக்கிற டேட்டாவும் நம்ம பட்டாவில் இருக்கிற டேட்டாவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதை பார்ப்பதற்கு நீங்கள் கேட்கும்போது உங்களோட விஏஓ உங்களுக்கு கொடுக்கணும். அவரோட முன்னிலையில் நீங்கள் இதை சரிபார்க்க முடியும். அடுத்து அடங்கல்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த நபர் யார் வந்து பயிர் வைக்கிறார், எவ்வளோ நிலம், என்ன டைப் ஆஃப் பயிர், அது எந்த வகையான பயிர், என்ன மண்ணின் தரம், அவங்க வந்து கிணத்து பாசனமா இல்லை வேறு ஏதாச்சும் பாசனம், ஏரி பாசனம், அந்த மாதிரி எதனா இருக்கா, இந்த மாதிரி அனைத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் கிராம கணக்கு என்ற 2 அடங்கல் பதிவேடு. இதில் யாருக்காச்சும் நீங்கள் குத்தகைக்கோ ஒத்திக்கோ விட்டுருந்தீங்கன்னா அந்த நபர் பெயரில் அடங்கல் இருக்கும். ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்கள் உங்களோட ஓனர் பேரில் ஒரு அடங்கலை வாங்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அந்த அடங்கல்ன்றது அவர் அனுபவம் செஞ்சுட்டு வர்றாரு இல்லையா, அந்த அனுபவத்துக்கான ஒரு ஆதாரமாக மாறிடும். அந்த ரிஸ்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்து அந்த குத்தகைதாரர் வந்து ஒருவேளை விவசாய கடனோ உரக்கடனோ இன்சூரன்ஸுக்கோ அடங்கலை காட்டி அவர் கடன் வாங்கியிருக்கலாம். அப்படிலாம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் தெளிவாக கிளியர் பண்ணிக்கிறது தான் நல்லது. அடுத்து ஒரு கிராமத்தை மொத்தமாக வந்து ரீசர்வே செஞ்சுருப்பாங்க. அப்படி செய்யும்போது ஒரு பதிவேடு வந்து உருவாகும். அந்த பதிவேடு தான் பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராம கணக்கு எண் 11 ஆகும். இதில் என்னன்னா பழைய சர்வேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், புதிய சர்வேன்னும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பதிவேடில் இருக்கிறது தான் எப்போவுமே சரியான டேட்டாவாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே செக் பண்ணி பார்த்துக்கணும், இப்போ எல்லா டேட்டாவும் கரெக்டாக லூப்பில் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து புலப்படத்தை பார்த்தீங்கன்னா, புலப்படத்தில் அதனுடைய பரப்பளவு, நீளம், அகலம், சர்வேக்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஆவணங்களில் எளிதாக நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கலாம்.
அடுத்து தடை மனு விவரம் மிக முக்கியமான விஷயம். இது எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, நிலத்தை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட சொல்லி, டாக்குமெண்ட் ரைட்டர் வந்து அவரோட பத்திரம்லாம் உங்களை வாங்க வச்சுருப்பாங்க. 25,000 30,000 நில மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பத்திரம் எல்லாமே வாங்கி கவர்மெண்ட் ஃபீஸ்லாம் கட்டிட்டு உள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது தான் தெரியும், சார் இதை வந்து நாங்கள் ரெட் மார்க்கில் மார்க் பண்ணியிருக்காங்க, தடை மனு கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த இடத்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய லாஸை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை, ஒரு சில இடத்துல சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுக்காம வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிவிட்டு பட்டா மாற்றுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, சார் இதுக்கு வந்து தடை மனு கொடுத்துருக்காங்க இந்த நிலத்துக்கு, நீங்கள் அதனால் இங்கே வந்து உங்கள் பேரில் பட்டா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த 3 அலுவலகத்துலையும் போயிட்டு நீங்கள் எந்த சர்வே நம்பருக்கு வாங்க போகிறீங்களோ இடத்த, நிலமோ அல்லது மனையோ, அதை கொண்டு போயிட்டு அதன் பெயரில் ஏதாவது தடை மனு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக விசாரிச்சுக்கிறது உங்களுக்கு மிக சேஃபான விஷயம். இது இப்போ லைவ்லேயும் ஒருத்தருக்கு நடந்தது. அவங்க நம்மக்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களால எதுவும் செய்ய முடியல. அவங்க பத்திரத்துக்கு கட்டின காசை தான் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து யூடிஆர் சம்பந்தம் திருத்தமாக ஆர்டிஓ நீதிமன்றத்தில் வழக்கு ஏதாச்சும் இருக்கா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். யாருக்கெல்லாம் யூடிஆர் பட்டா கிடைச்சதில் தவறு இருக்கோ அவங்களாம் வந்து அதை சரி செஞ்சுருக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் லெட்டர் பண்ணணும். அப்படி அங்கேயும் உங்களால் சரி பண்ண முடியல, நீங்கள் கோட்டாட்சியர் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடுக்கலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா என்பது அப்படின்ட்டு கள விசாரணையில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான டேட்டா கிடைக்கும். இந்த மாதிரி எந்த வழக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். அடுத்து எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர், இது வந்து யூடிஆருக்கு முந்தைய பழைய கிராம கணக்குலாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த எஸ்எல்ஆரும் ஆர்எஸ்எல்ஆர் டாக்குமெண்ட்டும் கிடைக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிஆருக்கு முந்தைய டேட்டா. இப்போ நம்ம விஓ ஆஃபீஸில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறதுலாம் யூடிஆருக்கு பிந்தைய டேட்டா. ஸோ இந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, பரம்பரை சொத்து பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே போயிட்டு இந்த டேட்டாவை வாங்கி நீங்கள் அதை ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அதன் மூலமாக நீங்கள் தெளிவான டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்குறதுக்கு நுழையிறது நல்லது. ஸோ இந்த 10 பாயிண்ட்டை வந்து நீங்கள் தெளிவாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இது எல்லாமே இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்த தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடியும் இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம கமெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் மிக விரைவாக உங்களுக்கு வந்து சொல்யூஷனை கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோஸில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இதன் மூலமாக பயனடையட்டும். யாரும் தயவு செஞ்சு இந்த நிலத்தில் வந்து எனக்கு எதுவும் தெரியல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாறுறதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.